ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு புதிதாக ஒரு கான்செப்ட் பார்க்க இருக்கோம். அதான் வந்து இந்த விபிஎன் என்ற வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இந்த வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். அதில் வந்து மிக முக்கியமாக சில விஷயங்கள் வந்து 6 முக்கியமான கான்செப்ட்கள் வந்து முன் வச்சிருக்கேன். அந்த அடிப்படையில் விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முந்தைய நம்ம யூடியூப் சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த அடிப்படையில் வந்து இலங்கையில் விபிஎன் பாவனைகளை பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாகவே இருக்குது. இது இலங்கை மட்டுமில்லை, எந்த நாடாக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை பட்சத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட அரசாங்கம் அந்த சோஷியல் மீடியா வந்து எந்த ஏரியா வேணாலும் வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வந்து சோசியல் மீடியா வந்து அரசாங்கம் பிளாக் பண்ணுறன்றதை விட நம்மளுக்கு இன்டர்நெட் சேவை, அதாவது இந்த இணைய சேவையை வழங்குறது வந்து இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அப்போ இலங்கையின் கட்டுப்பாட்டில் இலங்கையின் தொலைத்தொடர்பு ஆணைக்குழு என்ன செய்யும் என்று சொன்னால் அதுக்கு சில முகவர்களை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் டயலாக்கோ சரி, ஏர்டெல், மொபிட்டெல், எஸ்எல்டி இப்படி நிறைய இணைய சேவை வழங்குநர்கள் இருக்காங்க. அவங்க அடிப்படையில் வந்து நம்மளுக்கு நிறைய இணைய சேவைகளை வந்து வழங்குறாங்க. இப்போ இலங்கையின் கட்டுப்பாட்டின் அடிப்படையில் அவங்க வந்து இணைய சேவையை வழங்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் வந்து போலியான ஃபேக்கான நியூஸ்களை வந்து பரப்புறதை தவிர்த்துறதுக்காக வேண்டித்தான் இந்த சோஷியல் மீடியாவை வந்து அவங்க பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் கூட நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னால் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில் இந்த விபிஎன் என்று சொன்னால் என்னென்று சொல்லி தருவோம். ஏன்னா நம்ம விபிஎன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த சோசியல் மீடியா வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்குரிய சிச்சுவேஷனே இருக்காது. இப்போ என்ன விளக்கம் என்று சொன்னால், இப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்டு லொக்கேஷன் அடிப்படையில் இந்த இணைய சேவைக்கு வந்து ஒவ்வொரு பப்ளிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரும் அந்த குறிப்பிட்ட அவங்களோட யூஸரை வந்து கஸ்டமரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையை பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுற டைமில் வந்து சோஷியல் மீடியா பிளாக் பண்ணாங்க அந்த குறிப்பிட்ட பெர்டிகுலர் சோஷியல் மீடியா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த சேவைகளை வந்து நம்மளுக்கு கட்டுப்படுத்துகிற அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட சைட்டுகளை வந்து அவங்க பிளாக் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் சொன்னால் நம்ம விபிஎனை யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ விபிஎன்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனுக்குரிய ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸை மறைச்சி நம்மளோட இன்னொரு நாட்டில் இருந்து, அதாவது வந்து வேறொரு ஐபி அட்ரஸ் மூலம் நம்ம சோஷியல் மீடியாவை ஆக்சஸ் பண்ணோம். ஏன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு சோஷியல் மீடியாவை பிளாக் பண்ணாங்கன்னு சொன்னால் இன்னொரு நாட்டில் அதே மாதிரி பிளாக் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம சொல்லல. ஏன்னு சொன்னால் மற்ற நாடுகள் வந்து அதை பயன்படுத்தி தான் இருக்காங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் அடிப்படையில் வந்து சோஷியல் மீடியாவை சரி எந்த குறிப்பிட்ட வெப்சைட்டையும் நம்மளால் பிளாக் பண்ண முடியும். அது வந்து யார் செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அப்போ நம்ம இதை பயன்படுத்துறது சாத்தியம் என்னென்னு சொன்னால் இந்த விபிஎன் தான். விபிஎன்ன்றது வந்து வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். மற்றது வந்து விபிஎன் பயன்படுத்துவதால் நன்மை ஏதாவது இருக்குன்னு சொன்னால் நன்மை இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இலங்கையில் இருந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரில் ஏதாவது பிரச்சனையை பார்க்குற அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்குரிய ஃபெசிலிட்டிஸை வந்து இந்த விபிஎன் நெட்வொர்க் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும். இப்போ அந்த அடிப்படையில் வந்து அனுகூலங்கள் இருக்குது. ஃபைல் ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணுறது வந்து டேட்டா ஷேரிங், அதே மாதிரி ரிமோட் ஆக்சஸ், அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் நம்ம அங்கே தான் போய் செய்யணுமென்ற அவசியம் இல்லை. அப்போ நம்ம இங்கேருந்தே அந்த கம்ப்யூட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய வசதியை வந்து இந்த வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி தீமைகள் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இது உண்மையை பார்க்க போனோம்னு சொன்னால் தீமைன்றது வந்து நம்ம பயன்படுத்துகிற மெத்தட்டை வச்சு தான் இருக்குது. அதாவது என்ன சொல்ல வரணுன்னு சொன்னால் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கர்ஸ் வந்து பெரும்பாலும் விபிஎனை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்மள மாதிரி இந்த ஃப்ரீயான விபிஎனை யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல ஹை செக்யூரான விபிஎனை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு தகவலை வந்து திருட போகிறவங்க வந்து எப்பயுமே வந்து அவங்களோட இடத்தை நான் இவ்விடத்தை தான் இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க.
இப்போ உதாரணத்துக்கு நம்ம எவ்விடத்து தான் இருக்கிறோம்னு சொல்லி தெரிஞ்சுதுன்னு சொன்னால் மற்றக்களால் வந்து ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணி நம்மளால் வந்து பிடிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஃப்ரீயான விபிஎனை வந்து யூஸ் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த செக்யூரிட்டியுமே இல்லை, ஈஸியாக அவங்களால ட்ரெக் பண்ணி நம்மளோட இடத்த வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இப்படியான சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து போலியான ஃபேக்கான நிறைய விபிஎன் சர்வீஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். அது வந்து உங்களுக்கு சேஃப் இல்லை. உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணாலே உங்களோட கம்ப்யூட்டர் உங்களோட கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ நீங்கள் பப்ளிக் ஐபிக்குள்ளே இன்டர்நெட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்குரிய பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து டிஃபைன் பண்ணி விட்ருவாங்க. அப்போ டிஃபைன் பண்ணால் உங்களோட கம்ப்யூட்டருக்குரிய லோக்கல் ஐபி அட்ரஸை வந்து ஈஸியாக வந்து ட்ரெக் பண்ணக்கூடிய இது இருக்குது. நான் உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிக்கலாகவே காட்டுறேன். மற்றது பயன்படுத்துவது சரியாக வரணும்னு சொன்னால் ஒழுங்கான முறையில் பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. எஜுகேஷனல் பர்பஸ்னால் நீங்கள் பயன்படுத்துங்க, பிரச்சனை இல்லை. மற்றது ஃபேக்கான நியூஸுகளை பரப்புகிற அந்த அடிப்படையில் விபிஎனை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க ட்ராக் பண்ண நினச்சாங்கன்னா ட்ராக் பண்ணலாமேடா. நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ விபிஎன், ஸோ உங்களுக்கு எந்த செக்யூரும் இல்லை. அந்த அடிப்படையில் விபிஎனுக்குரிய ரியல் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னால் என்ன செய்யலாம்டா, நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இதில் வந்து என்ன செய்கிறேன்னா கூகுளுக்குள்ளே போய்கொள்கிறேன். கூகுளுக்குள்ளே போன அப்புறம் என்ன செய்வோம்னா நம்மளோட கம்ப்யூட்டருக்குரிய பப்ளிக் ஐபி அட்ரஸாக நீங்கள் இதில் வந்து சர்ச்சில் வந்து மை பப்ளிக் ஐபின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கொள்ளும், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து முதலாவது இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கடா, ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட பப்ளிக் ஐபியை பார்க்குறதுக்கு உங்களோட கம்ப்யூட்டருக்குரிய பப்ளிக் ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 43.228.11.202 என்று வருது. இதுதான் நம்மளோட கம்ப்யூட்டருக்குரிய பப்ளிக் ஐபி அட்ரஸ். இது எப்பயுமே சேஞ்ச் ஆகாது, எப்பயுமே வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. நம்மளோட கம்ப்யூட்டரில் எப்பயுமே வந்து இந்த ஐபி அட்ரஸ் இருக்கும். இது வந்து நம்மளோட லொக்கேஷன் அடிப்படையில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏனெண்டா இது வந்து லொக்கேஷன் அடிப்படையாக வச்சு தான் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து நம்மளுக்கு ஐபி அட்ரஸை வந்து தந்திருப்பாங்க. அதே போல் நம்மளோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் நம்மளோட இந்த பப்ளிக் ஐபியை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் இதே ஐபி அட்ரஸை வந்து நான் இன்னொரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஒபேரா மினி யூஸ் பண்ணுறேன். அப்போ ஒபேரா மினியை கிளிக் பண்ணி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒபேரா மினிலையும் வந்து அதே பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் வருதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் என்ன செய்கிறேன், அதே மாதிரி கொடுத்த மாதிரி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த ஒபேரா மினிலையும் வந்து அதே இதை கொடுத்துக்கொள்கிறேன். கூகுள் ஓப்பன் பண்ணி இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் லோட் ஆகிட்டு இருக்குது. இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டுக்கு விபிஎன் வந்து எனேபிளில் இருக்குது, நான் அவரை ஃபஸ்ட்டுக்கு டிசேபிள் பண்ணுறேன். இது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து கூகுளுக்குள்ளே போய்கொள்ளலாம். நான் கூகுளுக்குள்ளே போயிட்டு ஓகே இதுலேயும் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் மை பப்ளிக் ஐபின்னு சொல்லி கொடுத்து பார்க்கலாம். மை பப்ளிக் ஐபின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதே மாதிரி தான் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்கு போய் பாருங்கள். நீங்கள் எந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலாம் கூட உங்களுக்கு அதே மாதிரியான ஐபி அட்ரஸ் தான் உங்களுக்கு காட்டும். அதில் எந்த டவுட்டுமே இருக்காது. நான் அதுக்காண்டி தான் நான் டவுட் வருமென்னு சொல்லி தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு இந்த 2 ப்ரௌசரில் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இந்த கம்ப்யூட்டருக்குரிய பப்ளிக் ஐபியை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது, பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் அதே பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் இங்கே உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. 43.228.11.202 என்ற அடிப்படையில் இருக்குது. இந்த அடிப்படையில் உங்களால் வந்து எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்து சேமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. 2 ப்ரௌசர்லேயும் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ உங்களுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ்ன்றது வந்து உங்களோட கம்ப்யூட்டருக்கு வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி காட்டும், அதில் எந்த டவுட்டுமே இருக்காது. அதே போல் பார்த்தோம்னா உங்களோட கம்ப்யூட்டருக்குரிய லோக்கல் ஐபி அட்ரஸையும் வந்து எங்களால் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். லோக்கல் ஐபி அட்ரஸ்ன்றது வந்து நம்மளோட கம்ப்யூட்டருக்குரிய லோக்கல் ஐபி அட்ரஸ், இது வந்து நம்மளோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். மற்ற இதை பார்த்தோம்னா நம்மளுக்குரிய லோக்கல் ஐபி அட்ரஸ். கம்ப்யூட்டரில் வந்து லோக்கல் ஐபி அட்ரஸ் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியும். அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு லோக்கல் ஐபி அட்ரஸ்ன்னு சொன்னால் என்னென்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் லோக்கல் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி என்னென்னு காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் சர்ச்சுக்குள்ளே போகலாம். சர்ச்சுக்குள்ளே போய்ட்டு சிஎம்டின்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண சொன்னால் நம்மளுக்கு சிஎம்டி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஐபி கன்ஃபிகண்ட் டைப் பண்ணுங்கள். ஐபி கன்ஃபிகண்ட் அடிச்சோம்னு சொன்னால் ஸ்பேஸ் விடாதீங்க, ஐபி கன்ஃபிகண்ட் அடிங்க.
அடிச்சுட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த வயர்லெஸ் லைன் அடாப்டரில் வந்து நம்மளுக்கு IPv4க்குரிய அட்ரஸ் காட்டும். இதில் வந்து அதே அட்ரஸ் தான் 192.168.137.198. அதே மாதிரி நம்மளுக்கு இது வந்து IPv4க்குரிய ஐபி அட்ரஸ். இதை வந்து உங்களால் பார்க்க முடியும். இது வந்து ஹெக்ஸாடெசிமலுக்குரிய IPv6. இது வந்து IPv4 நம்மளுக்குரிய லோக்கல் ஐபி அட்ரஸ். இதை நீங்கள் இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள முடியும். அதே ஐபி அட்ரஸ் 192.168.137. அதே மாதிரி அதே ஐபி அட்ரஸ், எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ இதை என்ன செய்கிறேன்டா இவரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். நம்மளுக்கு இவரை தேவையில்லை. அப்போ ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. பப்ளிக் ஐபி அட்ரஸை வச்சு ஈஸியாக வந்து லோக்கல் ஐபியை வந்து நம்மளால் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்குரிய விபிஎன்ன்றது வந்து எப்போயுமே நார்மலாக வந்து இருக்கிற ஐபி அட்ரஸை வந்து ஈஸியாக நம்மளால் கண்டு கொள்ள முடியும். அப்போ இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா கம்ப்யூட்டருக்குரிய லோக்கல் ஐபி அட்ரஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் எங்கே போனாலும் இந்த லோக்கல் ஐபி அட்ரஸை வந்து ட்ராக் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்டா நான் இவரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நம்ம மற்ற ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரௌசரில் என்ன செய்யலாம்டா நான் ஃபஸ்ட்டுக்கு விபிஎன் வந்து ஆல்ரெடி டிசேபிள் இருந்துச்சு. நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் விபிஎனை ஃபஸ்ட்டுக்கு எனேபிள் பண்ணிக்கொள்கிறேன். இல்லை வந்து எனேபிள் பண்ணக்குள்ளே வந்து உங்களால் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் ஐபி அட்ரஸ் வந்து 43.228 இருக்குது. அதே இது நம்ம ஒபேராமணியில் வந்து ஃபஸ்ட்டுக்கு விபிஎனை வந்து எனேபிள் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தோம்னா வேர்ச்சுவல் லொகேஷனை பாருங்கள், ஆல்ரெடி வந்து ஆசியாவில் இருக்குது. நம்ம வந்து ஐபி அட்ரஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை வந்து அமெரிக்காவுக்கு மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் எந்த ஐபி அட்ரஸை கொடுங்க, நான் அமெரிக்கா கொடுத்துட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கீழுக்கு சேஞ்ச் ஆகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விபிஎன் வந்து ஒன்றில் இருக்குது, ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணுது. இப்போ நான் கூகுளுக்குள்ளே போயிட்டு இப்போ என்டர் பண்ணி பார்க்குறேன். நம்ம அதே ப்ரொசீஜர் நம்மளோட ஐபி அட்ரஸை மை பப்ளிக் ஐபின்னு பார்க்குறேன். மை பப்ளிக் ஐபி அட்ரஸை பார்த்துட்டு இங்கே இப்போ அதே மாதிரி இப்போ கொடுத்து பார்த்தீங்கன்னா விபிஎன் ஆஃப்டர் விபிஎன், அது வந்து ஆஃப்டர் கனெக்ட் விபிஎன் நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து 77.111.246.131 இருக்குது. இதுதான் நம்மளோட இப்போதைய ஐபி அட்ரஸ். இப்போ இந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு இப்போ ஐபி அட்ரஸுக்குரிய லொக்கேஷன் வந்து மாறிட்டு, அதாவது இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு சொன்னால் அமெரிக்காவை செலக்ட் பண்ணக்கூடிய நம்மளுக்குரிய ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுது. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவை ஆக்சஸ் பண்ண போனோம்டா அவர் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்மளால சோஷியல் மீடியாவை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ எல்லாமே வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸை வச்சு தான் இயங்குது இன்டர்நெட். அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கிளியராக காட்டுறேன்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட்டும் அங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட்டும் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது டிஃப்ரெண்ட். விபிஎனுக்கு கனெக்ட் பண்ண போகிற ஐபி அட்ரஸ் மாறுது, பப்ளிக் ஐபி அட்ரஸ். விபிஎன் கனெக்ட் பண்ண வந்து ஐபி அட்ரஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்குறேன்னு சொன்னால் நான் இன்னொரு இதில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் காட்டலை. நாம் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் காட்டுறதுக்காக வேண்டி நாம் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் வந்து மற்றதையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்ற வேறு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுவும் காட்டுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதில் பார்த்தோம்னு சொன்னால் இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதில் பாருங்கள் உங்களுக்கு யுவர் நம்பரின் அதர் ஃபார்மேட்ஸ் அண்டு காட்டிருக்காரு. இதில் வந்து ஹெக்ஸா ஆக்டெல்லாம் காட்டுறாரு, ஹோஸ்ட் நேம் எல்லாம் காட்டுறாரு. இருந்தாலும் இதுலேயும் வந்து ஃபுல்லான டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் 10வது டேப்பில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 10வது டேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இதில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் காட்டுறாரு. நம்மளோட பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்து காட்டுறாரு. இது வந்து ஆசியான்றபடியாக நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து அடிக்கடி ஐபி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஃபுல். இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பப்ளிக் ஐபி வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாரு. இப்போ இதுலேயும் வந்து பப்ளிக் ஐபி சேஞ்ச் ஆகிட்டு இதில் வந்து மற்ற பார்த்தோம்னு சொன்னால் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு யூஎஸ்ஏ காட்டுது. அதில் எந்த இதுவுமே இல்லை. என்ன ப்ரௌசர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறோம், லொக்கேஷன் வந்து ஒரு லொக்கேஷன் இருக்குது. இதில் வந்து யூஎஸ்ஏ மென்ஷன் பண்ணியிருக்கு. IPv6 வந்து டிரெக்டாக இல்லை. அதே மாதிரி நம்மளுக்குரிய பப்ளிக் IPv4 வந்து இது காட்டுது. பப்ளிக் IPv4 எப்போயுமே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஆனால் லோக்கலுக்குரிய ஐபி அட்ரஸ் வந்து எப்போயுமே மாறாது. அதுதான் நான் சிஎம்டியில் ரன் பண்ணி காட்டுது.
அப்போ IPv4 வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் சர்வீஸ் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். பட் நம்மளுக்குரிய IPv4 வச்சு அதாவது வந்து பப்ளிக் ஐபியை வச்சு லோக்கல் ஐபியை ட்ராக் பண்ணுறதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ பப்ளிக் ஐபியை வந்து சேஞ்ச் பண்ணிவிட முடிச்சோன்னா லோக்கல் ஐபியை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அந்த அடிப்படையில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, இந்த பப்ளிக் ஐபி டெஸ்டினேஷன்ன்றது வந்து பப்ளிக் ஐபின்றது வந்து மிக முக்கியம் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனில். இப்படி தான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், நம்ம இந்த முக்கியமான விஷயங்களை வந்து பார்க்குற இந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த விபிஎன்றதுக்குரிய ஃபுல்லான விளக்கம் தெரிஞ்சிருக்கும். அதில் என்ன நன்மை இருக்குது, என்ன தீமை இருக்குது, அதில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற விபிஎனில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ப்ரீமியமில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இப்போ ப்ரீமியமில் வந்து நிறைய செக்யூர் ப்ரைவசி இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து விபிஎன்ன்றதுக்குரிய ஃபுல் விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். விபிஎன்ன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம தெரியாமலே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து விபிஎனை வந்து எப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் கண்ட்ரி எல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எதுவும் விஷயம் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வீடியோஸில் வந்து எப்படி விபிஎனை வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி 3 மெத்தட் பார்க்க இருக்கோம். அப்போ அந்த வீடியோஸில் அந்த விஷயங்களை பார்க்கலாம். இன்னொரு நல்ல வீடியோஸில் சந்திக்கலாம்.